ஒரு வயதான தந்தையும் அவரது 30 வயது மகனும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். மகன் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வெளிக்காட்சிகளை மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ரயில் நகரத் தொடங்கியதும் அவன் மகிழ்ச்சியுடன், அப்பா பாருங்கள், மரங்கள் எல்லாம் பின்னால் ஓடுகின்றன என்று கூறினான். சிறிது நேரத்தில், அப்பா அந்த மிருகங்களை பாருங்கள், மேகங்களும் நம்முடன் பயணம் செய்கின்றன என்று உற்சாகமாக சொன்னான். அவனுடைய தந்தை புன்னகையுடன் அவன் மகிழ்ச்சியை ரசித்தார். எதிரே அமர்ந்திருந்த ஒரு தம்பதியினர் பெரியவனாக இருந்தும் சிறு குழந்தையைப் போல் நடந்து கொள்வதை பார்த்து வியப்படைந்தனர். அப்பொழுது மழை பெய்ய தொடங்கியது. சில மழைத்துளிகள் மகனின் கையில் விழுந்தன. உடனே அவன், அப்பா மழை பெய்கிறது, என் கை நனைந்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். தந்தை மெதுவாக அவன் கையை உள்ளே இழுத்து ஜன்னலை மூடினார். இதை பார்த்த அந்த தம்பதியினர், உங்கள் மகனை ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்லலாமே என்று கேட்டனர். அதற்கு அந்த தந்தை அமைதியாக புன்னகைத்து, நாங்கள் இப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து வருகிறோம். என் மகன் பிறந்ததிலிருந்து பார்வையற்றவன். இன்றுதான் அவனுக்கு முதன் முறையாக இந்த உலகத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார். இதை கேட்ட அந்த தம்பதியினர் மிகவும் வெட்கப்பட்டனர். உண்மையை அறியாமல் ஒருவரை மதிப்பிட்டதற்காக வருந்தினர். முழு உண்மையை அறியாமல் யாரையும் மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியாத ஒரு கதை இருக்கிறது. Be kind and understanding.